உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குமரன் ஸ்டோர்லேருந்து கிரைண்டர் வாங்கினோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து நிறைய பேருக்கு அரைக்க தெரியுதில்ல. இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுதில்ல. ஒன்றுக்கு ஒரு குறுன்னு அரைச்சிருவாங்க, இல்லைன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிருவாங்க. அதனால் ஒரு நாள் கல் மாதிரி இருக்கும் இட்லி, ஒரு நாள் நல்லா சாஃப்டாக இருக்கும். தோசை ஊற்றுறதுமே அப்படி தான். எப்போவுமே இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரி நல்லா நைஸாகவே நம்ம ஒரே மாதிரி நைஸாக ஆட்டிட்டோம் அப்படின்னா தோசை ஊற்றும் போது சூப்பராக நைஸாக வரும். அதே நீங்கள் கொருன்னு ஆட்டினீங்க அப்படின்னா அந்த தோசை ஊற்றும் போது நமக்கு வந்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அப்படி ஒட்டிக்கிட்டு நமக்கு கரண்டியில் வரும். நைஸாக இருந்ததுன்னா நீங்கள் தேய்க்கிறதும் ஈஸி, தோசை வந்து மெலீஸாகவும் வரும். அதே மாதிரி இட்லியும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 8 அழாக்கு இட்லி அரிசியும் 2 அழாக்கு பச்சரிசியும் போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா 1.25, அதாவது 5 அழாக்கு போட்டிங்கன்னா 1.25 அளவு வந்து நம்ம வந்து உளுந்து போடணும். உளுந்துமே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 8 பேருக்கு டிஃபன் பண்ணுறதுட்டு நான் வந்து 2 கிலோ போடுறேன். 2 கிலோ அரிசி வந்துருச்சு அப்படின்னா 600 கிராம் நமக்கு உளுந்து வந்துடும். மொத்தம் 2.5 கிலோ நமக்கு வந்துடும். இந்த 2.5 கிலோ பார்த்திங்கன்னா எனக்கு 3 நாள் வரும். ஒரு நாள் தோசை, ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் பணியாரம், அந்த மாதிரி நாங்கள் ஊற்றிப்போம். அதனால் நான் 2 கிலோ போடுவேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அரைப்பேன். மீதி இருக்கிற 2 நாள் வந்து ஒரு நாள் பொங்கல் பண்ணிவிடுவோம், இன்னொரு நாள் பூரி பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஃபன் வந்து பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ போட்டிங்கன்னா போதும். 3 அழாக்கு போடுறீங்க அப்படின்னா 1/2 அழாக்குக்கு கொஞ்சம் ஜாஸ்தி உளுந்து போட்டிங்கன்னா போதும். நான் வந்து வெந்தயம் கூட நான் போட மாட்டேன் எப்போவுமே. ஏன்னா பச்சரிசி போடுறோம் இல்லைங்களா, அதனால் வெந்தயம் போட தேவையில்லை. பச்சரிசி போடலைன்னா நம்ம வெந்தயம் போடணும், ஏன்னா தோசை செவுக்காது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இப்போ பச்சரிசி போடுறதோட நமக்கு வந்து வெந்தயம் போட தேவையில்லை. 3/4 கிலோ அரிசி போடுறீங்க அப்படின்னா 100 கிராமுக்கு கொஞ்சம் கூட உளுந்து சேர்த்துக்கங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போ 2 பேருக்குன்னா 2 நாளைக்கு வரும் உங்களுக்கு. இதே நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா 1 கிலோ அரிசி ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் பணியாரம், இந்த மாதிரி எப்படி வேணாலும் சுட்டுக்கலாம். தோசை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பொடி தோசை சுட்டுக்கலாம், ஒரு நாள் மசால் தோசை சுட்டுக்கலாம், ஒரு நாள் கல் தோசை சுட்டுக்கலாம், இல்லைனா ஆனியன் தோசை சுட்டுக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு 2 கிலோ போட்டேன்னா கரெக்டாக 3 நாள் வரும். 2 நாள் வேறு டிஃபன் பண்ணிப்பேன். புது கிரைண்டரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கும் போது என்ன பண்ணணும், கொஞ்சம் பச்சரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை போட்டு ஃபஸ்ட்டு ஆட்டி எடுத்து கழுவிடணும். கழுவுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் கிரைண்டரை சும்மா அப்படியே ஓட்டிடுறேன். அது இல்லாமல் இந்த கிரைண்டரில் பாருங்கள், இந்த இடத்துல ஹோல்ஸ் மாதிரி வருது. இங்கே தண்ணி சிந்தும் இல்லைங்களா, முந்தி வர மாடல்லாம் உள்ளே நிற்கும், அதை தொடச்சி எடுக்கணும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து வெளியில் வந்துடும் தண்ணி. சொல்லுமா. இதோ வரம்மா. தேங்க்யூ. இதை வந்து மேலே நல்லா டைட் பண்ணிக்கங்க. இதை ஏன் நான் கழுவாமல் போடுறேன்னா இதில் உள்ள மண் ஃபுல்லாக வரணுன்றதுக்காக கொஞ்சமாக பச்சரிசி ஆட்டி எடுக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரியா பச்சரிசி ஒரு கை அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சரிசி டக்கு நைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் உள்ள மண் ஃபுல்லாக வந்து எடுத்து கழுவிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நல்லா கழுவிக்கலாம். இந்த கல்லுலேயும் சரி இந்த இதுலேயே இருக்கிற மண் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நல்லா. இந்த அரைச்ச மாவு வந்து நம்ம கீழே கொட்டிடணும். கரெக்டாக நான் அரிசி ஊற வச்சு 6 மணி நேரம் ஆகுது. 6 மணி நேரம் ஊறினா போதும். நிறைய பேருக்கு 8 மணி நேரம் ஊற வைப்பாங்க. 6 மணி நேரம் தாராளமாக ஊற வச்சுட்டு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது, நம்ம இப்போ வந்து முதல்லையே அரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவிடணும். அதை லாஸ்ட்டில் கழுவுறோம் அப்படின்னும் போது அதில் பார்த்திங்கன்னா ஊறி அதுக்குள்ளே இருக்கும். சில டைம்லாம் இட்லி பார்த்திங்கன்னா கலர் கம்மியாக இருக்கும்.
நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி உளுந்தையும் இதையும் கழுவிட்டோம் அப்படின்னா ஊறினதுக்கப்புறம் நம்ம கழுவ வேணாம். நல்ல தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிடலாம். உளுந்துமே பாருங்கள் நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு. இந்த கடைசியில் இந்த தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டு இந்த மாதிரி நுரைச்சிருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு புது தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அதே மாதிரி அரிசி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கல் கழுவு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அரிசியை போடுவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அரிசியை முதல்ல ஆட்டிட்டு உளுந்து ரெண்டாவது ஆட்டணும். உளுந்து ஆட்டி முடித்த உடனே நம்ம மாவை கரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா எப்பவுமே சாஃப்டான இட்லியோ சூப்பரான ஒரு தோசையும் நமக்கு கிடைக்கும். இது உளுந்து ஃபஸ்ட்டு ஆட்டி நீங்கள் பாத்திரத்தில் எடுத்து வச்சுன்னா உளுந்தோட இது வந்து அமுங்கிடும் நீங்கள் அரிசி ஆட்டி முடிக்கிற வேலைக்கு. அப்போ நம்ம கரைச்சி வச்சதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சில டைம் வந்து இட்லி அந்த மாதிரி ஆகிடும். கல் கழுவணுன்ற ஒரு கஷ்டத்தினால சிலர் வந்து அந்த மாதிரி ஆட்டுவாங்க. நீங்கள் எப்பவுமே அரிசி ஆட்டிட்டு கடைசியில் உளுந்து போடுங்க. இப்போ ஒரு நம்ம ஃபங்க்ஷன் டைமோ இல்லை வேறு ஏதாவது நம்ம வடைக்கு உளுந்து ஆட்டோம்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் உளுந்து போட்டு ஆட்டி உடனே வடை சுடணும். அப்போ தான் வந்து அந்த வடையில் வந்து தண்ணி வந்து கோர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி உள்ளெல்லாம் எண்ணெய் இறங்கிடும். அந்த மாதிரி இறங்காமல் இருக்கும். இதில் முதல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டு கிலோ அரிசி போட்டிருக்கணும். நம்ம 2 தடவை அரைக்கணும். சிலருக்கு எனக்கு கை வைக்கவே பயமாக இருக்குது கிரைண்டருக்குள்ளே அப்படின்வாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கங்க. கை வச்சு பழக்கம் உள்ளவங்க டக்குன்னு கை வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கை வச்சு நல்லாவே எடுப்பேன். அதனால் இந்த மாதிரி கை வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம எடுக்க வேண்டியதுதான். உளுந்து ஆட்டின உடனே நம்ம மாவை வந்து கரைச்சி வச்சிடணும். இந்த பாருங்கள், இதுதான் பக்குவம். இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா இது இட்லியும் வரும். தோசை ஊற்றும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சி கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கணும். இந்த திக்னஸில் நம்ம கரைச்சி வச்சோம்னா இட்லி வந்து நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக ஊற்றினா மேலே வந்துடும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா அப்படியே அந்த கப்புக்குள்ளவே இருக்கும். 3/4 கரண்டி அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடாயிடணும். கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இருந்தால் போதும் இட்லி. இப்படி கொஞ்ச நேரம் நம்ம இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து ஈஸியாக வரும். ஏன்னா கொஞ்ச நேரம் வைக்கல அப்படின்னா அப்படியே அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டே இட்லி வரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ஆறட்டோன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மெத்தடில் நீங்கள் இதே மாதிரி மாவாட்டினீங்க அப்படின்னா இட்லியே சுட தெரியாதவங்களுக்கு கூட சூப்பரான ஒரு இட்லியும் தோசையும் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.